புதுயுவ உறவுகளுக்கு வணக்கம். எனக்கு இந்த இடத்த வரைக்குள்ள ஒரு ஞாபகம் வராது. ஒரு இப்போ அந்த ஞாபகங்கள் பசுமையாக இல்லாட்டிலும் கொடியவையாக இருந்தாலும் ஒரு கஷ்டமானதாக இருந்தாலும் அந்த ஞாபகம் தான் வரும். என்னென்னு சொன்னால், நான் முதல் நாகர்கோயிலுக்கு வந்தது நிறைய பேரோடு வந்திருக்கிறேன். அதில் இப்போ பேர் இல்லை. உதாரணமாக காண அண்ணன், புல்லாமணி அண்ணன், கதிரவ அண்ணன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய மூத்த வழிகாட்டிகள், மூத்தவர்கள் அவர்களோட தான் வந்த நான். அப்போ ஒரு சின்ன வயசு. அப்போ தான் முதலாக நான் இந்த நாகர்கோயிலுக்கு வந்தேன். இப்போ ஒருத்தரும் இல்லை, இந்த இடம் இல்லை, இந்த நாகர்கோயில் என்ற வரைக்குள்ளே எனக்கு அந்த ஞாபகம், அவர்களுடைய ஞாபகம் எங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர், மணியரசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், ஒருத்தரும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஞாபகங்கள் எங்களுக்கு எப்பவும் இருக்கும். இப்படியான இடங்களுக்கு வரைக்குள்ள அவர்களோடு நாங்கள் வந்த இடங்கள், அவர்கள் நடந்தது இந்த இடங்கள், இதற்கு வரைக்குள்ள அவங்களோட ஞாபகம் எங்களுக்கு எப்போவுமே, நாங்கள் உயிரோடு இருந்து இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த ஞாபகங்கள் தொடர்ந்து இருக்கும். எல்லாம் இந்த தாளமரம் அதிகமாக இருக்கும் இந்த பகுதிகளில், களமுனைகளில் நின்றாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுகள் எப்படியான ஒரு களமுனைன்றது இங்கே பாருங்கள். இதுகள் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் இடித்து போட்டு, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தாளமரங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மரங்கள். இந்த இதுக்குள்ளே எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடம் நாகர்கோயில். உங்களுக்கு தெரியும் தான், நாகர்கோயில் என்று சொன்னால் நாகர்கோயில்ன்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். அந்த இடத்துக்குள்ளதாக இருக்கிற இந்த இடம்தான் இராணுவத்தினரால் தங்களுடைய முகாமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, எல்லாம் உடைச்சு அள்ளி ஏற்றி கொண்டு போயிட்டினோம். ஒன்றும் இல்லை, கிண்டி இருக்கிறான் இங்கே. இராணுவ முகாமாக இருந்தாலும் இதுக்குள்ள அந்த கோயில் அப்படியே தொடர்ந்து பராமரிக்கப்பட்டிருக்கா அல்லது அப்படியே வச்சிருந்துக்கணும். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, இந்த நாகர்கோயில் இருக்கிற இந்த கோயில்கள் எவ்வளவு புதுமையானது, எவ்வளவு அற்புதம் நிறைஞ்சான்னு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இங்கே பாருங்க, இதில் ஒரு அம்மிக்கல் அப்படி இதுகளெல்லாம், குங்குமங்கள் இதுகளெல்லாம் பூசின வழி அப்படியே இருக்குது. இதில் பயன்படுத்தி இருக்கிறோம். திருநூறுகள், சாமி படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சாமி படங்கள். இதெல்லாம் சூழ் ஆயுதம் இருக்கு பாருங்க. இந்த இடத்தை பார்க்கவே மிக ஒரு அழகான ஒரு இடம் உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு அழகா இருக்கு, பசுமையா. வெயிலே உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல கொளுத்தி எறிகிற வெயில். ஆனால் இதுக்குள்ள வெயிலே வேற இல்லைன்னு கேட்டால் அவ்வளவு பசுமை. மரச்சோலை, இந்த மரங்கள் வளர்க்குறது இந்த நன்மை இதில் பார்க்க கொஞ்சம் வேறு எப்படி இருக்குண்டு. அதே போல் இஞ்சாலையும் இன்னொரு கட்டிட தொகுதியும் இருக்கு. ஒரு பெரிய முகாமாக இருந்தபடியா இந்த கட்டிட இதுவும் இடிச்சு எடுத்துக்கொண்டு போய்க்கணும். அப்படியே ஃபுல்லாக செட் தானே அடிக்கிறது, கீழே சீமெந்து மற்ற இடங்களில் செட் அடிச்சிருக்கணும். அந்த இதால் இதையும் அடித்து எடுத்துக்கொண்டு போய்க்கணும். பார்த்தீங்களா, இது சின்ன இடம் இல்லை, மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கணும். இதால் நடப்பாதை ஒன்று இருக்கு. இதால் பூங்கொண்டுகள் இது வச்சு நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி தொட்டி, சரக்கு தண்ணி தொட்டி குளிக்கிறதுக்கு இந்த டேங்கோட சேர்த்து இந்தாலெல்லாம் மாவுள் எல்லாம் போட்டு எல்லாம் வசதி வாய்ப்பாக செய்து வச்சுருந்துருக்கணும். வாங்கிட்டு இந்த கிடங்கொண்டு மூடப்பட்டிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிடங்கொண்டு மூடப்பட்டிருக்கு. அங்கே புலிகள் இருக்குது. இதால் போய் பார்ப்போம்.
இது என்ன குழி? இது ஏதோ ஒரு குழி. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது என்னண்டாவது சொல்லுங்க. கட்டுக்கு மூட்டை வச்சு அப்படி பைப் பண்ணி விட்டு அங்கே போயிருக்கு. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு செய்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமான இராணுவ முகாமாக இருந்திருக்கும் போல அடக்கு. எங்கே பார்த்தாலும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, இங்கே பார்த்தா இராணுவ சோட்ஸ் ஒன்று கிடக்குது. இந்த வேலிகள் பனம், இங்கே தெரியும் உங்களுக்கு, பனமரங்கள் கூடி நடந்தானே நாகர்கோயில். அப்போ இந்த இடங்களில் வந்து பனமரத்தால் அந்த வேலிகள் அடைச்சிக்கினா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நாங்களே இப்போ அப்புறமாவே நீ என்னத்துக்கு வேலியாண்டு சரியா பிஞ்சால பார்ப்போம் என்ன இருக்காண்டு. பாருங்க எந்த பெரிய ஏரியான்னு பார்த்தீங்களா? நடக்க 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 களைச்சு போவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இராணுவத்தினர் சீருடை எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இராணுவத்தினருடைய இது சொன்ன இதுக்குள்ள ஒரு இராணுவத்தின் மாட்டுப்பட்டி இருந்தாண்டா. அப்போ அந்த இராணுவத்தின் மாட்டுப்பட்டி தான். பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி எல்லாம் வச்சு பால் குடிச்சிருக்கேன் நம்மளோட. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்தால போய் பார்ப்போம். இஞ்சால என்ன இருக்குது, இந்த காட்டு பகுதிக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த கழிவு நீர் போறதுக்கு ஏதோ ஒன்று கட்டிக்கிறாங்க. இந்த இதுலேயும் ஏதோ ஒன்று செய்து வச்சுட்டு இருந்திருக்கணும். இதுக்கு ஒரு தொட்டி ஒன்று கிடக்கு. என்ன செய்து வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த கழிவு தண்ணிகள் இறங்குறதுக்குரிய மாதிரி ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன வருது வாய்க்கா அப்படி ஒன்று செய்திருக்கிறாங்க. பைப்பு, ஒரு அதிவிசேஷ போத்தில்கள். இதுலேயும் ஏதோ ஒன்று கட்டி இருந்துக்கிறாங்க. எல்லாம் இடிச்சு இங்கே போய் அடிச்சுக்கிறாங்க. தடையங்கள் ஒன்றும் விடுபட்டு போகவில்லை. இதுக்கு ஏதோ வளர்த்திருக்கிறோம் வேறுங்க. அப்படியில கூடு கட்டி வளர்த்திருக்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல அழகான இடம் தானே. சுற்றி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெனங்குத்திகளை போட்டு அடித்து எல்லாம் இருந்துருக்கு. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாளாவது இருக்கிற போட அந்த வேலியெல்லாம் தட்டி விடுங்க. எல்லா இடமும் குழி குழியாக கிடக்கு. என்ன தாளம்பழம் பார்த்துருக்குறீங்களா? தாளம்பழம் நல்ல வடிவாக இருக்கும். தாளம்பழம் தாளம்பழம் தாளமரம் ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்ந்து, இந்த மரத்துக்கு போட்டியாக வளர்ந்துருக்கிற மாதிரி வளர்ந்து நிற்கி பாருங்க. எப்படி பச்சை பசுஞ்சோலியாக இருக்குன்னு பாருங்க. நல்ல அழகான ஒரு இடம். பொதுமக்களது பயன்பாட்டுக்கு இது கிடைச்சிருக்குது. என்ன சொல்றது, இந்த மரங்களை பார்க்க தெரியும் உங்களுக்கு. எத்தனை இஞ்சம் எல்லாம் கிண்டி கிளறி போட்டு போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நல்ல விஷயம்தான். இவ்வளோ இந்த மணல் இதுதான் பிரச்சனை. இந்த மணல்ல நாகர்கோயில் என்றாலே மணலுக்கு பேர் போன இடம். இவங்க இந்த மரத்தை, இந்த பெரிய மரம் வந்து பத்தியில வா. அப்படி ஒரு தரமான ஒரு இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நாகர்கோயில் தொட்டி கட்டி மோட்டர் வச்சுருக்கிறோம் போல. கிணற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தண்ணி. நல்ல வளமான ஒரு மண், நல்ல வளமான ஒரு இடம். அவங்கள பாருங்க, கோ போ இதெல்லாம் மறைக்கிற விளையாட்டுகளுக்கு வச்சுருந்துருப்பினோம். எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு விட்டு போயிட்டாங்க. இது இஞ்சால பாதை ஒன்று போகுது.
ஆ இந்த மேசை மாதிரி பயன்படுத்திப்பாங்களோ. ஓகே. ம் கட்டி இடிஞ்சால மேசை மாதிரி வச்சு பயன்படுத்திக்கணும். இதுக்கு இதுலேயே ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு, அதெல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க. மத்தியில் அப்படி இருக்குடா. உங்களுக்கு தெரியும் வடபோர் முனையில் இந்த நாகர்கோயில் என்றது இவ்வளவு தூரம் முக்கியமானது. ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்த ஒரு இடம் என உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வடபோர் முனையில் நாகர்கோயிலும் ஒரு களமுனை, அதாவது வடபோர்ல கிளாலி முகமால நாகர்கோயில் கண்டல் இப்படி சொல்லப்படுற இந்த இடங்கள்ல இந்த நாகர்கோயில் கண்டல் பகுதி பாத்தீங்க நல்ல வடிவான ஒரு இடம், நல்ல அழகா இருக்குது. ஆனா இதுல நல்ல சூப்பரான இடம் உண்ட. தாழ மரமும் தண்ணியோட சேர்ந்து ஒரு சின்ன குளமாகும். அழகாத்தான் இருக்கு. சூப்பர் இடம். முந்தைய ஒரு காலத்துல வருமென நாகர்கோயில் களமுனையில் ஏற்பட்ட அப்படி ஒரு இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இந்த நாகர்கோவில் வரலாறுகள், நினைவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மண்ணில் புதஞ்சு போயிருக்குது. அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து இப்போ அந்த நினைவுகளை தங்களோட பிள்ளைகளை நீட்டி பார்ப்பினோம். இந்த நாகர்கோயில் சொல்லிக்குள்ள சரி இந்த நாகர்கோயில் மண்ணில் ஒரு இடம் எடுத்திருக்கிறோம், அதுவும் இராணுவ முகாம் என்று சொல்லிக்கு அவைக்கு தங்களோட பிள்ளைகள ஞாபகங்கள் வரும். அப்படி ஒரு களமுனைய அண்மித்த ஒரு பகுதி. இதுல இருந்து அங்கால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் அந்த களமுனை, எங்களுடைய முன்னரங்க நிலைகள் இப்படி எல்லாம் வர்றது. அப்ப நாகர்கோயில் களமுனைன்றது வந்து இப்படி இருந்திருக்கும். இந்த பகுதிகளில் தான் அந்த யுத்தமும் அந்த யுத்தத்தின் ஆகுதியாகிய இந்த மண்ணில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இந்த நாகர்கோயில் களமுனைன்றது வந்து ஒருவராலையும் மறக்க முடியாது. இந்த பகுதிகளில் நடந்த சத்தங்கள், யுத்தத்தில் பங்கெடுக்காதவர்களுக்கு கூட இந்த பகுதியில் நடந்த சத்தங்கள் உங்களோட காதுகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.